அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாய் வீட்டு கல்யாணத்துலலாம் ரொம்ப ஸ்பெஷலான ரவை கீர் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லி புரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் இது சரியான அளவு நம்ம எடுத்துருக்கிற ரவைக்கு. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டில் நட்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே பாத்திரத்தில் தான் நம்ம இன்றைக்கி கீர் செய்ய போகிறோம். அதனால் வெறும் நட்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவையை நம்ம சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே கப்லேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் ரவையை நல்லா இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நிறமாறும். அப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இந்த ரவையில் இருத்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பால் சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாலை இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுருந்தோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமப்பூ கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் நம்ம இது பால் எல்லாம் வத்துற அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வேக விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்த்துருக்கேன். மில்க் மெய்டு வேணான்றவங்க நீங்கள் அதே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மில்க் மெய்ட் சேர்க்குறதுனால ரொம்ப இனிப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா நட்ஸையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பாய் வீட்டு ரவை கீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு ரவை எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.